Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். மாவட்ட செயலாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கிறது கேள்வி. என்னதான் நடந்தது? மாவட்ட செயலாளர் நேரடியாக மக்களை சந்திக்கிறவர்கள் எல்லாரும் தொகுதிக்கு போங்கன்னாரு. அப்போனா அந்த கூட்டத்தில் என்ன நடந்திருக்கோம்? தொகுதி பக்கமே எட்டி பார்க்கறது இல்லைங்க. இப்படி இருந்தால் இவங்களுக்கு எப்படி நம்ம ஓட்டு கேட்க முடியும்? அடுத்த தடவை வந்தால் அடி உலங்க இவங்களுக்கு. முன்னெல்லாம் திமுகவில் கலைஞருக்கு மட்டும் பயம் இருக்காது, முரசொலி மாற இருப்பார். இப்போ எப்படி தெரியுமா? லீடர் டீச்சர் ஆகிட்டாப்புல. லீடர் கூட வரவங்கன்னா ஜாலியாகிறாங்க. தாவேக்காவிலிருந்து வைஷ்ணவி அவர்கள் விலகி இருக்கிறாங்க. அவங்க கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்காங்க? ஜாயின் பண்ணாங்க, போன வருஷம் ஜாயின் பண்ணாங்க. ஏங்க என்ன பொறுப்புலங்க இருக்காங்க? இல்லை, பொறுப்புலாம் இல்லை. இல்லையா? அப்புறம் என்ன அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம்? யாருமா நீங்கள்? யார் தெரியுதா? இது சொப்பு வச்சு விளையாடுற கட்சின்னு. யாரும் உள்ளே வரக்கூடாது, யாரும் பொறுப்புக்கு வரக்கூடாது. நாளைக்கு விஜய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீ பத்திரிகையாளர் தானே, உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி விஜய் ஷூட்டிங்லாம் அப்போ மட்டும் விஜய் இவரெல்லாம் நேசிக்கலையா? பேட்டி கொடுத்தது நல்ல எண்ணத்தில் வர வேணான்றீங்க. அங்கே நீங்கள் போகிறீங்கன்னா காரில் ஏறி தானே போவீங்க. ஏர்போர்ட்லேருந்து காரில் ஏறி போகிறீங்க. அது என்ன பிரச்சாரம் வேணும்? இதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க. நான் உங்கள் சங்கீத் மோகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கேன். சமீபத்தில் நடந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பெரிய வாக்குவாதமாக நடந்திருக்கிறது கேள்விப்பட்டோம். என்னதான் நடந்தது? மாவட்ட செயலாளர் நேரடியாக மக்களை சந்திக்கிறவர்கள். அவர்கள் அதிகபட்சம் எம்எல்ஏக்களாக இருப்பாங்க. இல்லாட்டி பல மாவட்டங்களில் எம்எல்ஏக்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் எம்எல்ஏவாக இல்லாத பொறுப்புலேயே மாவட்ட செயலாளர், சிலர்கள் எம்எல்ஏ மந்திரியாகவும் இருக்கிறார் மாவட்ட செயலாளர்கள். அப்போது மக்கள் பிரச்சனை, கட்சி நடத்தை, அந்த மாதிரி விஷயங்கள்ல அமைச்சர்களுடைய செயல்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓப்பனாக பேசியிருப்பாங்க. இவர் தொகுதி பக்கமாக வருது இல்லைங்க, பல விஷயங்கள் இவரை பார்க்கக்கூட முடியல, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு. அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் முதலமைச்சரை பார்க்க முடியலங்க, முதலமைச்சர்கிட்ட நம்ம போய் சொன்னாலும் பல விஷயங்கள் சில பேர் தீர்மானிக்கிறார்கள், நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு அவங்க மந்திரிகள் புலம்புவாங்க. அப்போது நீங்கள் கலைஞர் ஆட்சியோ இல்லை ஜெயலலிதா ஆட்சியோ இல்லை எம்ஜிஆர் ஆட்சியோ யார் ஆட்சி எடுத்தாலும் நீங்கள் யார் வேணாலும் மாவட்ட செயலாளரோ இவங்க தலைவரை போய் நேரடியாக உட்காந்து தனியாக உட்காந்து சில விஷயங்கள் பேச முடியும். ஜெயலலிதா கிட்ட அது நடக்காதுனாலும் மனுவாக கொடுப்பறத அவங்க வாங்கிட்டு உடனே பார்த்துருவாங்க. இன்னொன்று, பத்திரிகைகளில் ரிப்போர்ட் வர்றது நோட்டாக போட்டு போவோம். ஜெயலலிதா உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அமைச்சர்களை பற்றி போனதுக்கே உடனடியாக நடவடிக்கை எடுத்த பல வரலாறுகள் உண்டு. ஆனால் இங்கே அமைச்சர்கள் எனக்கு என்ன நடக்கிறதுலாம் ரொம்ப போய் வேறு வழியே இல்லை. நீங்கள் பொன்முடியே எடுத்துக்கோங்க, பேசின பேச்சுக்கு அவங்க கட்சிக்காரங்களாலே பொறுத்துக்க முடியல. பிரச்சனை பெருசாகும். பொன்முடி பேச்ச லோக்கல் நிர்வாகிகளே ரசிக்கல. நம்மளே கண்டிக்கலைன்னா நம்ம கட்சிக்கலாகிடணும். கட்சிக்கு நிர்வாகிகளை கண்டிக்க ஆரம்பித்தோன்னா அதுக்கப்புறம் அவரை கட்சி பதவியிலேருந்து போகிறாங்க, அமைச்சர் பதவியிலேருந்து அப்படியே வச்சுருக்காங்க. அப்போ அவர் ஒரு தடவையா மொதல் தடவை அவர் பேசும்போது, ரெண்டாவது தடவை பேசும்போதுலாம் சிஎம் கூப்பிட்டு கண்டிச்சிருந்தா அவர் பேசுவாரா? அப்போ அந்த பயமே இல்லைல்ல சிஎம் கிட்ட. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, கட்சி தலைவர் கட்சியை பாதிக்கும் நீ பேசுகிற பேச்சு. அப்போ வாய் துடுக்குக்கு தலைவர் கூப்பிட்டு திட்டினா பயம் வரும். அவர் பார்வைக்கே போவாத. இல்லை அவரே அப்படி பேசுகிறவர் தானே. நீ வா போன ஆளுநரை ஒருமையில் பேசுறது இந்த மாதிரிலாம். அப்போ நீ போயா அப்படின்னு ஒரு சட்டசபையில் எல்லோரும் பார்க்கும்போது பதிவாயிருக்குல்ல, சொல்லும் போது அவங்களுக்கெல்லாம் அதை பற்றி கவலை இல்லை, சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொன்று, கட்சியுடைய நாளாந்தர பேச்சாளர்கள் எனக்கு என்னன்னு பேசுறது, அதுக்கும் மரியாதை இல்லை. கட்சியை விட்டு அனுப்புறது, கொஞ்ச நாளில் மறுபடியும் சேர்த்துக்கிறது. இது அமைச்சர்கள் இவர்கள் என்ன பெண்களை பற்றின இவருடைய பார்வை மோசமாக இருக்கக்கூடிய வெளிப்பாடு தான் பொன்முடி பேசுனது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு இவர் மேலே ஏன் வழக்கு போடலன்னு கேட்டு அது ஒரு பெரிய வைரல் பிரச்சனை ஆனோன்னா அமைச்சர் பதவி விட்டு தூக்குறாங்க. அதுக்கு மறுநாளே இன்னொரு அமைச்சர் விஜயை பற்றி ரொம்ப கேவலமாக 2 நடிகைகளை சம்மந்தப்படுத்தி பேசுகிறார். இதுக்கெல்லாம் யார் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? மக்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சும்மா இருக்கிற பொம்பளைங்க பார்த்தா கூட என்னையா இது, அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருந்தாக இந்த மாதிரிலாம் பேசலாமா, நீங்கள் யோகியம்மா அப்படி தான் கேட்பாங்க. அந்த கோபம் வரோம்ல, கோபம் வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அமைச்சர்கள். அப்போ இதெல்லாம் ஏன் கண்டிக்கிறது? கொஞ்சம் நீங்கள் பதவிகள் போக போக பண்பாடும் அதிகரிக்கணும், நாகரிகமாக பேசுறது இருக்கணும். கீழே இருக்கவங்க எப்படி பேசினாலும் பரவாயில்ல, நீங்கள் பொறுப்பில் இருக்கவங்க பேசினா அது உடனே வைரல் ஆகும், இதாகும். அதை பற்றி கவலையே இல்லையே. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் அமைச்சர் நடந்துக்கிறது, பேசுறது எல்லாமே சேர்ந்து தான் மாவட்ட செயலாளர்கள் மதிக்கிறது கிடையாது.
இதெல்லாம் அங்கே வரும்போது கொஞ்சம் புலம்பியிருப்பாங்க. ஆனால் அதனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதிகபட்சமாக சிஎம் என்ன சொன்னார், எல்லாரும் தொகுதிக்கு போங்கன்னாரு. அப்போனா அந்த கூட்டத்தில் என்ன நடந்திருக்கும், தொகுதி பக்கமே இவங்க எட்டி பார்க்கறது இல்லைங்க. இப்படி இருந்தால் இவங்களுக்கு எப்படி நம்ம ஓட்டு கேட்க முடியும், அடுத்த தடவை வந்தால் அடி விழுங்க இவங்களுக்கு, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து முடிவு எடுத்துக்கன்னு சொல்லியிருப்பாங்க. பயங்கர அப்செட்டை தான் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் வெளிப்படுத்தும். ஆமாம், வேற என்ன, அதில் தாங்க வெளிப்படுத்துவாங்க. மாவட்ட செயலர் கூட்டத்தை தான் சொல்லுவாங்க. இன்னும் கடுமையாக இருக்கும். முன்னெல்லாம் திமுகவில் கலைஞருக்கு மட்டும் பயம் இருக்காது, முரசொலி மாற இருப்பார், அவரு வச்சு செஞ்சு விட்ருவார். அதனால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது எல்லாத்தையும். இப்போ எப்படி தெரியுமா, இந்த டீச்சரு இன்னொரு டீச்சருக்கு பயம் இருந்தது போக, லீடரு வந்து டீச்சர் ஆகிட்டாப்புல. லீடரு கூட வரவங்கன்னா ஜாலியாகிறாங்க. என்னப்பா காத்துறே போயா அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி ஆயிடுச்சு. முன்ன ரெண்டு டீச்சரும் போயிட்டாங்க. அதனால் இப்போ லீடர் தான் இப்போ டீச்சர் ஆகிக்கிறாப்புல. அதனால் இந்த படம் ஒரு பாக்யராஜ் படம் வரும், நீ என்னையே திட்டலடா, நீ உனக்கு நான் அப்போ எவ்வளோ உதவிடா பண்ணண்டா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் பேசுவோம். அந்த மாதிரி இப்போ ஸ்கூல் நடக்குது. அப்போது வாத்தியாரின் மேலே பயம் இல்லை. இதே புதுசாக வந்த மாவட்ட செயலர் பாதிக்கப்படுறவங்க மக்கள்கிட்ட அவங்க தான் நேரடியாக இருக்காங்க, அவங்க வந்து இதை சுட்டி காமிக்கிறாங்க. தாவேக்காவிலிருந்து வைஷ்ணவி அவர்கள் விலகி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பக்க அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து பல சேட்டலைட் சேனல்களும் அவங்கள போய் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவங்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து எடுக்கிறாங்க. நான் ஒரு பெண் என்பதாலே வந்து பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நிராகரிக்கப்படுறேன், புறக்கணிக்கப்படுறேன். குறிப்பாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளால் நான் புறக்கணிக்கப்படுறேன் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. இதை ஏன் தாவேகா தலைமை வந்து கண்டுக்காமல் என்னதான் ஐயோ உண்மையிலேயே பயங்கரம். அவங்க கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்காங்க? ஜாயின் பண்ணாங்க, போன வருஷம் ஜாயின் பண்ணாங்க. ஏங்க என்ன பொறுப்புலங்க இருக்காங்க? இல்லை, பொறுப்புலாம் இல்லை. இல்லையா? அப்புறம் என்ன அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம்? ரெண்டாவது, அவங்க விலகல் கடிதத்தை பார்த்தீங்களா? எது கட்சி லெட்டர் பேரில், பெரிய அமைப்பு செயலாளர் கட்சி லெட்டர் பேரில் அவங்க நான் விலகி கொள்கிறேன். யாருமா நீங்கள்? யார் தெரியுதா? இது சொப்பு வச்சு விளையாடுற கட்சின்னு. யாரையும் உள்ளே விட மாட்டோம், ஹெலிகாப்டரில் வந்தாலும் விட மாட்டோம், நாங்கள் மட்டுமே. நீங்கன்னா எவ்வளோ பேருப்பா? நான், தலைவர், அந்த தேர்தல் பரப்புரை செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், 5 பேர் இருக்கிறோம். தாகிரா அது ஒரு சிறுபான்மைன்னு காமிக்கிறதுக்காக அப்பப்போ வந்து மேடல் நிற்க வைப்போம். ராஜசேகரன் ஒருத்தர் எதுக்கு இருக்காருன்னு தெரியாது, வெங்கட்ராமன் அவரும் ஏன் இருக்கார் எதுக்கு இருக்காருன்னு தெரியாது. ஒரு 5-6 பேர். ராஜ்மோகன்றவர் அவர் மட்டுமே பேசுவார். இப்போ அவரை கூட அவருக்கும் ரொம்ப பேசிட்டு நீ வரப்போகுது கூடி சீக்கிரம். இதை தாண்டி இந்த கட்சியில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. யாராவது பேசுகிறாங்களா? இந்த 8 பேரில் யாராவது பேசுகிறாங்களான்னு பார்த்தா யாரும் இல்லை. பேசினாலும் அடங்கப்பா நீ பேசாமே இருக்கலாம்டா ராசா, நீ இதுக்கு கம்முனே இருந்திருக்கலாமேன்னு. வாடா ஒரு கூட்டம் நடத்து, கூட்டத்தில் ஜாலியாக இது பண்ணி, கூட்டத்துடைய நோக்கம் என்ன, அரசியல் என்ன, இன்றைக்கி எப்படி இருக்குது அதை பேசுனா, வந்த உடனேயே அங்கே ஏன்டா சேரை தூக்குற, டேய் ஏன்டா இதை பண்ணுற டேய்ன்னு இதில் தான் மைண்டு இருக்கே தவிர, கூட்டத்துடைய நோக்கம் என்ன, சேரை தூக்குறவனை கரெக்ட் பண்ணுறதுக்கு 2 பேரை போடு, அவன் சேரை தூக்காமல் பார்த்துக்க போகிறான். அந்த சைடில் போகிறவனை பண்ணுறதுக்கு ஒரு யூனிட்டை போடு, ஒரு 5 பேரை போடு, பார்த்துக்க போகிறான். இதுலேயே இருக்கிறது. டேய் என்னடா, டேய் மிளகாத்தூள் என்னடா அவ்வளோ கொள்ற, காரமாயிட போகுதுடா, டேய் உப்பை பார்த்து இப்படியே இருந்தோன்னா விழா நடக்குமா? இதுக்கு ஒரு தலைவர் அவர் பார்க்குறாரு, என்னடா அவன் கத்தினான் வந்தோன்னு சொல்லி நேராக போய், ஏன்பா 2 ஹவர் அவன் கூட தான் இருக்க போகிறேன், நீ பூரா அவன் கூட தான் இருக்க போகிறேன், தயவு செய்து கொஞ்சம் சேர் தூக்க, இப்படி வந்துருங்க நண்பா, வந்துரு நண்பாவான். ஒரு பொதுச் செயலாளர், அவர் பேரை வயசு இருக்கும் நமக்கு எல்லாம் அவ்வளோ தானே, பேரை வயசு இல்லை தம்பி பையன் வயசு இந்த மாதிரி தான் இருக்கு, சித்தப்பா இது மாதிரி. நண்பா என்ன நண்பா அவன் கூட பச்சான். அப்போது இந்த அணுகுமுறையெல்லாம் அவன் எப்படி பார்ப்பான், நம்மளே நண்பான்றாப்புல புரோன்றாருப்பா, ஏர் சேர் தூக்கி அடி அது பண்ணு அப்படின்னு. அப்போ இந்த கட்சி பார்க்கும் பொழுது என்னடா சொப்பு வச்சு விளையாடுற மாதிரியே இருக்குது இந்த கட்சி, ஒரு இதுவே இல்லையே. நம்மளும் எவ்வளோ பேசுகிறோம். இன்னொருத்தர் விட்டேன் நான், அவர் தான் கட்சியுடைய எல்லாமும், ஜான் ஆரோக்கியசாமின்னு. அவர் தான் பின்னாடி இருந்து எல்லாம் ஏகிட்டு இருப்பார், வெளியில் சீனுக்கே வரமாட்டார், ஆனால் அவர் தான் எல்லாமும், எல்லாம் அவர் தான். சார் இந்த மாதிரி இது இப்போ நம்ம பேசியிருந்தோம் முதலமைச்சரை சுற்றி எது பண்ணாலும் சார் வேலைக்கு ஆகாது சார், இது பண்ணா சார், அந்த மாதிரி இவர் வேலைக்கு ஆகாது, அது வேலைக்கு ஆகாது, இவர் உள்ளே விடாதீங்க, அவர் உள்ளே விடாதீங்க, அவர் பாருங்கள் ஓட்டை போட்டு உள்ளே குதிக்க பார்க்குறாரு, அந்த அத்தை அடைங்க, இவர் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கலான்னு பார்க்குறாரு, அவர் தடுங்க, இவர் இப்படியே வர, இப்படியே யாரையும் உள்ளே விட மாட்டோம், இருக்கிறவனே வழங்க விட மாட்டோம். இது புரியவே மாட்டேங்குது. நீ மக்கள் ஆதரவு இருக்குது, மக்கள் ஆதரவு மட்டும் வச்சுக்கிட்டே நீங்கள் 10,000 ரசிகர்கள் 20,000 பேர் ஒரு தொகுதிக்கு வச்சுக்கிட்டு மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? இல்லை இது நாளைக்கு ஜெயிச்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் எதாவது கட்சியாக நடத்த முடியுமா? என்ன இருக்குது உங்கள்கிட்ட, என்ன செட்டப் இருக்குது?
ஒரு ஒரு ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜென்ரல் மேனேஜரு, ஒரு அடிஷ்னல் மேனேஜரு, ஏஜிஎம் சொல்லுவாங்க, ஒரு மேனேஜரு, அவர் கீழே ஒரு செட்டப்பு, அது கீழே செட்டப்பு, இப்படி தானேங்க ஒரு நிறுவனம். ஒரு சின்ன நிறுவனத்துக்கே இவ்வளோ செட்டப் இருக்கணும்னா ஒரு கட்சிக்கு எவ்வளோ செட்டப் இருக்கணும். ஆட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இவங்களே தாங்கிறாங்க. நடுவில் மட்டும் ஒரு 2 பேரை சேர்த்துக்கினாங்க, நம்ம ஆதவ அர்ஜுனையும் சிடி நிர்மலையும் சேர்த்துக்கினாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டால் 100 சில்லற மாவட்ட செயலாக போட்டுக்கிறோமே, அதில் எத்தனை பேர் வெளியில் தெரியுறாங்க. சரிங்க, இன்னும் எத்தனை பேர், இன்னும் ஒரு 20 பேர்கிட்ட போடணும். எப்போ போடுவீங்க? போட்டுருவோம். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். ஏங்க 1.5 வருஷம் ஓடிச்சிங்க, இப்போ தாங்க ஆரம்பிச்சு போட்டுருவோங்க. சரிங்க, மற்ற நிர்வாகிகள், இந்த மாநில நிர்வாகிகள், அந்த அணி, இந்த அணி, இந்த அணி, இதை அணி, அதான் அணி, ஒரு 10-15 அணி இருக்கும்ல, அதுக்கு நிர்வாகிகள் போட்டுருவோம். அவனா போட்டானா அவன் ஆளாயிடுவான். அதனால் இப்போதைக்கு போட மாட்டோம். அதானே இன்னும் இளைஞர் இன்னைக்கு அவங்க இதில் தலைவர்களே இல்லையா? தெரிப்பா 100 பேர் இருப்பானா மாட்டானா? தேர்வு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களாமா. விரைவில் விஜய் அவர்கள் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாராமா, அறிமுகப்படுத்துவார். வருவாராமா. இது எத்தனை வருஷமா இளைஞர் அணிக்கு நிர்வாகிகள் போகிறதுல என்ன பிரச்சனை? இருக்கிறது எல்லாமே இளைஞர்கள் தான். போகிறதுல என்ன பிரச்சனை? மாநில லெவலில் ஒரு 10 பேரை கூப்பிட்டு, உங்களுக்கே தெரியும் நல்லா இருக்காங்க, அவங்களாம் கூப்பிடுங்க, ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க. பண்ணிவிட்டு யார் பண்ணுறது இன்டர்வியூ? அது வேறு சிக்கல். இவங்க பேசிக்கிட்டு அவன் சொல்லுவான், சார் நான் வந்து மதுரை மாவட்டம் தென் மண்டலம் ஃபுல்லாக தெரியும் சார், நான் வந்து இல்லை, டேய் 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 அந்த கதவை பார்த்துறா அப்படின்னு. நான் வந்து இல்லை சார், நான் வந்து தென் மாவட்டங்களில் இந்த பிரச்சனைலாம் போராட்டம். டேய் சுச்சி மேலே ஏறாதுடா, அப்புறம் நீ என்ன கவனம் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. மகளிர் அணி வரும், சார் நான் வந்து மகளிர் அணியில் இப்படி பண்ணுறேன். ஏய் டேய் அப்படி போடா, ஜன்னலை சாத்துறா. இதே தான். யாரும் உள்ளே வரக்கூடாது, யாரும் பொறுப்புக்கு வரக்கூடாது. ரொம்ப உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். நீங்களாம் அதுக்கு சப்பக்கட்டு கட்டலாம். இப்போ தான் வந்திருக்கு. கொடைக்கானலில் வந்து ஒரு பெரும் திரளான ஒரு இளைஞர் படை கூடுறத வந்து பார்க்குறோம். அதுவும் கொட்டு மலையில் நின்றுட்டு அவ்வளோ தூரம் மக்கள் வந்து மலை மேலே விஜய் வரவேற்காண்டி அவ்வளோ தூரம் நிற்கிறாங்க. இப்போ மதுரையில் அதனால இளைஞர் அணி போட வேணாமா? கோவையில் நடந்த ரோட் ஷோ பார்க்குறோம். அதனால இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி எந்த அணியும் போட வேணாம். இல்லை, இதெல்லாம் கட்சிக்கு உட்கட்டமைப்பு ரொம்ப அவசியம்னு சொல்கிறேன். அதுக்கு இப்போ நீங்கள் சொன்னதுக்கு எதாவது இருக்கா? ரோட் ஷோ இவங்க உருவாக்குறாங்க. யாரோ இவங்க மண்டபக்குள்ளே போய் சொல்லிட்டுக்கிறாங்க, நீ போனா ரோட் ஷோ வர சொல்லு, வர வேணான்னு சொல்லு, அப்போ தான் வருவான். சொல்லி நீ பிரச்சாரம் வேணும் எடுத்துகிட்டு போ, ஷூட்டிங் போகும்போது வர வேணான்ட்டு அந்த ஏனில் ஏறிட்டு ரோடு ஃபுல்லாக டிராஃபிக். இப்போ பண்ணிட்டாங்க. அடுத்து இப்போ கேஸ் போட்டாங்க, கோவையில் கேஸ் போட்டாங்க. அடுத்து வேறு எங்கேயாவது மதுரையிலையும் கேஸ் ஆகிடுச்சு. அடுத்து வேறு எங்கேயாவது பண்ணிங்கன்னா புஷி ஆனந்த் மேலேயும் விஜய் மேலேயுமே கேஸ் போடுவாங்க. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட். நீங்கள் வாட்டில் எனக்கு என்னென்னு போவேன், உடைப்பேன், இது பண்ணுவோன்னா கேஸ் போடுவாங்க. இது அடுத்த கட்டம் அதான் நோக்கி தான் நகரும். ஒரு கட்டத்தில் நீதிமன்றம் தலையிடும், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அங்கே அன்னைக்கு கொடைக்கானலுக்கு இது விடுமுறை காலம், எல்லாம் போகிற நேரத்தில் நீங்கள் ரோட் ஷோ காமிக்கணுன்றதாக மதுரைக்கு இங்கேருந்து நான் போகிறேன், இன்னும் 1 ஹவரில் போயிடுவேன், யாரும் வராதீர்கள் கேட்டால் 6 மணி நேரம் காத்திருக்காங்களாம். உங்கள் ஷூட்டிங் ஷெட்யூல் எப்படிங்க அவங்களுக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடிலாம் எப்படி தெரியாமல் இருந்துச்சு, இப்போ மட்டும் எப்படி தெரியுது சொல்லுங்க? இப்போ வந்து அரசியல் தலைவர் ஆகிட்டாரு. அரசியல் தலைவரால் ஷூட்டிங் ஷெட்யூல் மக்களுக்கு தெரிஞ்ச எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு விஜய் என்ன பண்ண உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பத்திரிகையாளர் தானே, உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி விஜய் ஷூட்டிங்லாம் அப்போ மட்டும் விஜய் இவரெல்லாம் நேசிக்கலையா? அரசியலுக்கு வந்த அப்புறம் தான் நேசிக்கலாம். ரிலீஸ் ஆன படம் கோட், அந்த படத்துடைய ஷூட்டிங் கூட யாருமே தெரியாது. அப்போலாம் ஒரு ஷூட்டிங் போனார்ல. ஆமாம், அப்போல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை வரல. அப்போ இதுனா உருவாக்கப்படுறது தானே. வடபழனி பிரசாத்தில் தான் அதிகப்படியாக ஷூட்டிங்லாம் போணுச்சு, யாருக்கும் போக மாட்டாங்க. அப்போ உருவாக்கப்படுறது தானே. இவங்க ஷூட்டிங் எங்கே நடக்குது எதுனா யாரும் சொல்ல மாட்டாங்க. இவர் வருவார், ஒரு மாஸ்க் போட்டு தொப்பி போட்டிருப்பார், வண்டியில் ஏறுவார், போவார், பண்ணுவார். ஏன் மற்ற நடிகை இப்போ அஜித் வந்தால் கூட்டம் கூடாதா? அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாரா யாரும் வந்து விடாதீர்கள் அதுன்னு? இல்லை மற்ற நடிகர்கள் வந்தால் சேராதா? ஏங்க சும்மா நகை கடையை துறைக்க ஒரு நடிகை வரா, அவ்வளோ கூட்டம் ரோடே அழைச்சி நிற்கிறேன். என்னன்னு கேட்டால் நடிகை ஏன்டா நான் சினிமாவில் பார்த்த நேரில் என்னடா செத்தாக போயிடுவீங்க இப்படி நிற்கிறீங்கண்ணா அப்படின்னா, இல்லை நாங்கள் நேரில் பார்க்கணும், கையெழுத்து வாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் பிச்சை எடுத்துட்டு போயிடுவாங்க நடிகை. அதுதான் நம்ம ஊர். நம்மளோட ஆந்திராவுன்னா மோசம். அப்போது இவ்வளோ நாளாக நீங்கள் ஷூட்டிங் போயிருக்கீங்க, இவ்வளோ நாளாக இதே கொடைக்கானல்லாம் போயிருப்பீங்க, அப்போல்லாம் வராத இது நீங்கள் ஏன் பேட்டி கொடுத்துட்டு கூப்பிட்டு போகிறீங்க? சரி, பேட்டி கொடுத்தது நல்ல எண்ணத்தில் வர வேணான்றீங்க. அங்கே நீங்கள் போகிறீங்கன்னா காரில் ஏறி தானே போவீங்க, ஏர்போர்ட்லேருந்து காரில் ஏறி போகிறீங்க. அது என்ன பிரச்சார வேன் இதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க? பிரச்சார வேனில் ஏறிக்கிட்டு ஏன் ரோட் ஷோ மாதிரி போகிறீங்க? இதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தான் புத்திசாலியா? மற்றவங்களாம் புத்திசாலி இல்லையா? கேட்டால் கூட்டம் வருதுன்னா கூட்டினா வரதான் செய்யும். நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திங்கன்னா வழக்கு வரும். கூட்டுற இடத்துல கூட்டுவாங்க, எல்லா இடத்துலையும் கூட்டினா எல்லோரும் தான் கூட்டுவாங்க. இல்லை, மற்ற தலைவர்கள்லாம் ஏர்போர்ட்லாம் போகும்போது எல்லா கட்சிக்கும் தொண்டர்கள் நிற்கிறது தானே வழக்கம். இதில் போய் ஏன் விஜயை மட்டும் கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பலர் கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் நிற்கிறது அந்த இடத்துலையும் பிரச்சனை ரைட்டு.
ஏங்க ஏர்போர்ட் திண்டுக்கல் போகிற வரைக்கும் ரோடு ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் விடுமுறையை கழிக்க வந்திருப்பான், ஃபேமிலியோடு வந்திருப்பான். அங்கே இருக்கிற மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். பரீட்சைக்கு போவாங்கல்ல, ஏறி இறங்குவாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து உங்களால் அனுபவிக்கணுமா? அவங்க வந்து விஜயை நேசிப்பாங்களா சொல்லுங்கள்? நீங்கள் பண்ணுற கூத்துக்கு அவங்க விஜயை நேசிப்பாங்களா? வெறுப்பு தானே வரும். வருமா வராதா? இது இவங்க மண்டக்குள்ளே பூந்து யாரோ உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணால் ரோடு ஷோ மக்கள் பயப்படுவாங்க. அதை வந்து எதாவது இப்போ சொல்கிறீங்கல்ல, இன்னும் இளைஞர் அணி போடல, மகளிர் மாணவர் அணி போடலன்னா, சார் திண்டுக்கல்ல அவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்றீங்களா? இதுதான் என்னையா எதுவும் திண்டுக்கல்ல அவ்வளோ கூட்டம் வந்துச்சுல்ல, என்னையா அது பண்ணலையா? கோவையில் அவ்வளோ கூட்டம் வந்துச்சுல்ல, என்னையா அது மாதிரி பண்ணலையா? அதில் கூட்டம் வந்துச்சுல்ல, என்னங்க அது வந்துச்சுல்ல, அவ்வளோதான். என்ன வந்துச்சு? மதுரை மாவட்ட செயலாளர் மேலே கோயம்புத்தூரில் வழக்கு போட்டிருக்காங்க. கோயம்புத்தூருக்கு அவர் ஏன் வந்து அவர் மேலே வழக்கு போடுறாங்க? அப்போது பூத் கமிட்டி கூட்டத்துக்கு திட்டமிட்டு எல்லா மாவட்டத்திலேருந்து ஆளுங்களா வர வைக்கிறீங்க. நீங்கள் பர்டிகுலர் கொங்கு மண்டலத்தில் தானே பண்ணாங்க நடந்தது. சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு. அப்புறம் ஏன் மதுரை மாவட்ட செயலாளர் மேலே வழக்கு போடுறாங்க? போலீஸ் என்ன இதுவா? இவன் மேலே வெறுப்பா? திட்டமிட்டு திரட்டப்பட்டதுன்னு ஆரம்பத்தில் சொல்கிறேன். எல்லா மாவட்டத்துலேருந்து வாங்க, சுற்றுப்பட்டு பக்கத்தில் இருக்கிற மாவட்டம்லாம் வாங்க, அப்படி கூட்டிகிட்டு வந்து பண்ணதில் யார் என்னன்னு டக்குன்னு எடுப்பாங்க. எடுத்ததில் தம்பி மதுரைக்கார தம்பி கூட்டம் வந்துக்குது, இவ்வளோ பண்ணிக்கிறாங்க, போடு மதுரைக்கார தம்பி மேலே கேஸை. அப்புறம் இன்னொரு மாவட்டம், பக்கத்து மாவட்டம் தான், தேனின்னு நினைக்கிறேன். தேனியா இல்லை இன்னொரு மாவட்டமாக தெரில. தேனிக்கு அங்கே அழைப்பே இல்லையா சார்? ஏங்க மதுரைக்கு மட்டும் நான் அழைப்பேன்? அழைப்பு இல்லை. அப்புறம் என்ன, மதுரையும் இன்னொரு மாவட்டமும் சம்மந்தமே இல்லாத மாவட்ட செயலாளர் அவங்க மேலாம் வழக்கு போட்டிருக்காங்களா கோவையில்? அதனால் இந்த கூத்தெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை விஜய் அவர்களை மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற முறையில் ஏதோ பேசுறதுக்காக வந்திருக்கலாம் இல்லையா? பேச வந்த இடத்துல பிடிச்சி வழக்கு போடுவாங்க. என்னங்க அவ்வளோ முக்கியம் கோயம்புத்தூர் போலீஸு? அதனால் இந்த மாதிரி தான் நம்மளுக்குள்ளே திருப்திப்பட்டுக்கிட்டு அதை எளிமைப்படுத்திட்டு போயிடுறது. எதுக்குள்ளேயும் நுணுக்கமாக பார்க்கறது கிடையாது. இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் கோட்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களை இஸ்லாமியருக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்திக்கிட்டே இருக்காங்க. அங்கே போய் சண்டை போட சொல்லுங்கள், வாயே திறக்க மாட்டாங்க. ஏன்னா எப்படி சண்டை போடணுன்னு தெரியாது. இன்னும் பாதி பேர் பர்மிஷன் வாங்கணும். பாத்ரூம் போகிறதுக்கே பர்மிஷன் வாங்கணுமாங்க நிர்வாகிகள். புசி ஒத்துக்கலைன்னா போக முடியாது. மேடையில் உட்காந்துருக்கீங்க வச்சுக்கிங்க, தலைவரே அப்படின்னா என்ன கேட்காம எஞ்சி போகிறேன், இல்லை தலைவரே சொல்லிட்டு போ. அந்த அளவுக்கு மொத்தமே 5 பேர். அதனால் அடுத்த கட்ட நகர்வுன்றதெல்லாம் இவங்களுக்கு பெரிய சிக்கலாக போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ரோட் ஷோ போட்டு எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. இப்போ சொல்கிறேன், இவங்களுக்குள்ள இன்னும் முரண்கள் அதிகரிச்சுட்டே வருது. நீட் தேர்வை குறை சொல்ல முடியாது என பேசியிருக்கிறார் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். நேற்று இந்த நீட் தேர்வில் நடந்தப்பெற்ற அந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது மாணவிகள் வந்து ஒரு கடும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. கிட்டத்தட்ட அதிக பட்டன்லாம் ட்ரெஸ்ஸில் இருந்தால் அதெல்லாம் வந்து பிளேடு வச்சுலாம் இது பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ கெடுபிடி தமிழ்நாட்டுக்கு? இது அந்தந்த லோக்கல் பைத்தியக்காரனுங்க பண்ணுறது. நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டா அவ்வளோ சிந்திச்சா கொண்டு வந்து பண்ண போகிறாங்க. நீட் தேர்வு வந்து ஒரு போட்டித் தேர்வு. நீங்கள் சிவில் சர்வீஸ்லேயே அந்த மாதிரி கிடையாது. அதில் கூட தோடு அதிகபட்சமாக ப்ளூடூத்து இது எதுவும் எடுத்துடக்கூடாது. வாட்சில் இந்த வாட்சி ஸ்மார்ட் வாட்ச் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் உண்டு. ஃபோன் வந்து வெளியில் வச்சுட்டு போயிடணும். மற்றபடி பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் இவங்க என்னமோ உலகமாக இது ஐநா சபைக்கு தேர்தல் நடத்துகிற மாதிரி, தேர்வு நடத்துகிற மாதிரி அது இருக்கக்கூடாது. மூக்குத்தியில் வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அதுக்குள்ளே எதாவது மைக்ரோ இது வச்சு எடுத்து பண்ணால் கூட எதாவது பண்ணணும்ல. காதுலாம் டார்ச் அடிச்சு பார்க்கணும், என்னென்னமோ பண்ணுவானுங்க. அப்போ இந்த மாதிரி கூத்தெல்லாம் இந்த பைத்தியக்காரன் யாரும் நடுவில் பண்ணுறது. இது மொத்தமாக என்ன ஆகும்னா, நீட் தேர்வு படிச்சுட்டு போகிறவங்க கூட மன உளைச்சல் உருவாக்கும். மைண்டு ஃப்ரீயாக போகணும்ல, அந்த ஃப்ரீயாக போகிறவங்க கூட இந்த மன உளைச்சல் உருவாக்கி தேர்வு அங்கே ஒரு கால ஒரு அரை ஊருக்கு இயல்பு நிலை வரத்துக்கே அவங்களுக்கு டைம் ஆகிடும். ஒரு பொண்ணுக்கு சட்டையில் பட்டன்லாம் அதிகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு அது அப்புறம் ஒரு பொம்பளை போலீஸ் அவங்க கூப்பிட்டு போய் ட்ரெஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. டக்குன்னு அவங்க பைக்கில் ஏற்றிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு வருட உழைப்புங்க ஒரு நாளில் இந்த பைத்தியக்காரங்க பண்ணுறதுனால போயிடும். அதனால் அவங்க வந்து கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் தேர்வுக்குள்ளே போயிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அருணா கயிறு அவுக்கிறது, மூக்குத்தி தோடுலாம் என்னங்க பெரிய இது. அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. முன்கூட்டியே சொல்லிவிடுங்கன்றேன், இது இப்படின்னு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா அவங்க தோணுனதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது. இல்லை இவ்வளோ கெடுபடியான தேர்வுகளுக்கு வந்து இப்படியெல்லாம் விட்டு முதல்ல எடுத்துகிட்டு போகணும்னு மாணவர்களுக்கு முதல்ல யோசிக்க வருமா? படிச்சுட்டு தான் வராங்க. இன்னொன்று இந்த சட்டை உள்னிட்டு இருந்தால் இங்கேருந்து கையை அறுத்து விட்டுறது, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இன்னும் நல்ல காலரை கூட அறுத்து விட்ருவாங்க போல. ஏன்னா அதுக்குள்ளே எங்கேயாவது வச்சிருவோன்ட்டு காலரை அறுத்து விட்றது எல்லாம் பண்ணுவாங்க போல். எப்படி வரணும் நீங்களே? இல்லாட்டி ஒன்று செய்யணும், நீட் தேர்வுக்கு நான் உடை அப்படின்னு ஒரு உடை தேசிய அளவில் பர்டிகுலராக இந்த உடை நீட் தேர்வு வர்ற அன்றைக்கி இந்த கொரோனாக்கு ட்ரெஸ் போட்டு போகணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு உடையை சொல்லிட்டிங்கன்னா
அந்த உடையை போட்டு வருவோம். நீட் தேர்வு அன்னைக்கு அருணா கயிறு போட்டு வரக்கூடாது, வாட்சி கட்டு வரக்கூடாது, தோடு கம்மல் போடக்கூடாது அப்படின்னு ஒரு 8-10 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா அதுக்கேற்ற மாதிரி வரப்போகிறாங்க. தேசிய கல்விக் கொள்கையே வேண்டாம் என சொல்லியிருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். இது எதற்காக சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சர் தேசிய கல்விக் கொள்கையை வந்து சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக அவருடைய பேச்சு இருந்திருக்கு. இவங்க பதிலளிக்கும் விதமாக வந்து பேசி இவங்க உருட்டுறதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாதுங்க. ஹிந்தி திணிக்கிறேன்னு சொல்லி கிளப்பி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ சமஸ்கிருதன்றாங்க. தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் மாநிலத்தில் அமல்படுத்தும் போது அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களே நீங்கள் சில விஷயங்களை மறுக்கலாம். அதில் வந்து நீங்கள் சமஸ்கிருதம் மற்ற விஷயங்களை நீங்கள் இது பண்ணலாம். இன்னொன்று, சமஸ்கிருதம் கற்றுக்கிறதுக்கு மாணவர்கள் விரும்பினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? திணிச்சாதான் பிரச்சனை. படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க தான் பிரச்சனை. ஹிந்தியும் அதே தான். இவங்க படிக்கவே கூடாதுன்றாங்க. அது எப்படி? திணிக்கிறத எதிர்க்கிறீங்க, ரைட்டு. படிக்கிறத எதுக்கு எதிர்க்கிறீங்க? உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? அவர் என்னமோ தேசிய கல்விக் கொள்கை கரெக்டு, பல விஷயங்களில் நீங்கள் அமல்படுத்தாமல் இருங்க, தேவையானதை அமல்படுத்துங்க. 3ஆம் கிளாஸில் தேர்வு அது இடைநிற்றல் அதிகரிக்கும், கரெக்டு. 5ஆம் கிளாஸ் தேர்வு இடைநிற்றல், அதை எதிருங்க, எல்லாரும் வரவேற்கிறோம். 3ஆம் கிளாஸு 5ஆம் கிளாஸுக்கு ஆனது. ஆனால் கல்வி தரத்தை உயர்த்தணுமா வேணாவா? நீங்கள் அதே பழைய கல்வி தரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த 5ஆம் கிளாஸ் மாணவர் ஓரளவுக்கு எழுத படிக்க எண்களை தெரிந்து கொள்வதற்கு இதற்கான தயாரிப்பில் இருக்கணும்ல. அது கூட இல்லைன்றதான பிரச்சனை இப்போ கவர்மெண்ட். இதில் ஆல் பாஸ் 8th வரைக்கும் பாஸு. ஆனால் இதுக்கு சொன்னது காரணம் இடைநிற்றல் அதிகரிக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான். ஆனால் நீங்கள் எந்தவித அவர்களுக்கான ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற மாணவருக்கும் இவனுக்கு உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குதே. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு 50,000 75,000 1 லட்சம் சம்பளம் கொடுத்து ஆசிரியர்களாக வச்சுருக்கணும்? அடிப்படை கல்வியே நீங்கள் அவங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவர்களுக்கு 2 டிஜிட் நம்பரே தெரிய மாட்டேங்குது. அவர்களால் பாடம் 2ஆம் கிளாஸ் பாடம் 3ஆம் கிளாஸ் பாடம் கூட படிக்க முடியலன்னு குற்றச்சாட்டு வருது. 5ஆம் கிளாஸில் போயிட்டீங்கன்னா ஒரு ஆங்கிலத்தை ஒரு இதை சாதாரணமாக படிக்கிற அளவுக்காக தயார் பண்ணணுமா வேணாவா? 5 ஆண்டுகள் 10 வயசு அந்த பையனுக்கு வந்துடும். அதுக்கு கூட நீங்கள் தயார் பண்ண மாட்டேங்கிறீங்களே. எத்தனை பள்ளிகளில் ஆசிரியர்கள் பாடம் நடத்துறதை பற்றி கண்காணிக்கப்படுது, அவர்களுக்கு டார்கெட் வைக்கப்படுது? எதுவுமே கிடையாது. ப்ரைவேட் ஸ்கூலில் உங்களுக்கு பாதி சம்பளம் வாங்குகிறான், அவன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கிறான், அவனால் முடியுதில்லை. அப்போ ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் முடிய மாட்டேங்குது? இடைநிற்றல்னு ஒரு காரணம் வச்சுட்டு மட்டுமே தேசிய கல்விக் கொள்கையை எப்படி எதிர்க்க முடியும்? மும்மொழி கொள்கையை மறுக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை வச்சுக்கிட்டே ஒரு அரசியலாக்கி காலம் தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு தெரில. அதே நேரத்தில் சரிபாதி தனியார் பள்ளி மாணவர்கள் மும்மொழி கொள்கை மும்மொழியை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களால் இயலும்போது அரசு பள்ளி மாணவர்களில் ஏன் இயலவில்லைன்ற கேள்வி கேட்டால் அதிக அவர்கள் மேலே திணிக்கிறேன்ற. உன் காலத்து ஐக்கியூக்கும் இப்போ இருக்கிற குழந்தையோட ஐக்கியூக்குமே அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ கல்வி முறைகளில் மாற்றம் வரணும், நீட் போன்ற போட்டுத் தேர்வுகளை எதிர்க்கணும்னா நீ அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ தயார்படுத்துகிற வேலையை பண்ணணும். நீ தான் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. அதுதானே பிரச்சனை. கல்வித்துறையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துருக்கீங்க? பேர் வச்சுக்கிறீங்க, லேபிள் ஒட்டிக்கிறீங்க. பாதி திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்கள், அவங்க நிதியில் வர்றது. இந்த காலை உணவு திட்டம்லாம் மத்திய அரசோட நிதியில் வர்றது. இவங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன புது சீர்திருத்தம் கொண்டு வந்து, இப்போ ஜெயலலிதா இடைநிற்றல் வராமல் இருக்கிறதுக்காக பல விஷயம் கொண்டு வந்தாங்க. எம்ஜிஆர் கொண்டு வந்தார், கலைஞர் கொண்டு வந்தார். உங்கள் காலத்தில் நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? 1000 ரூபா கொடுக்குறேன்றீங்க. அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு அமைச்சர் கிண்டல் அடிக்கிறார். ரீசார்ஜ் பண்ணி எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம், யார் கூட வேணால் பேசலாம். 1000 ரூபா வாங்கி ரீசார்ஜ் பண்ணி லவர் கூட பேசுறதுக்கா அந்த பொண்ணுங்க இருக்குது? என்ன பார்வை உங்கள் பார்வை? அப்போ இந்த மாணவர்களை பள்ளியிலிருந்து நிறுத்தாமல் இருப்பதற்கு இடைநிற்றல், நீங்கள் 10th நீங்கள் அந்த 1000 மற்ற விஷயங்கள் 5ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸு 3ஆம் கிளாஸு நீங்கள் பொது தேர்வுன்றதை பைத்தியக்காரத்தனம். ஏன்னா ஒரு குழந்தை ஒரு 1ஆம் கிளாஸில் தான் ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். 2, 3ல் தேர்வுக்கு பழக ஆரம்பிக்கும். அது தேர்வு வரும் கூடும் குறையும். அது எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. அதை வச்சுட்டு அதுக்கு பொது தேர்வுன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ அது ஏதோ தடு மாதிரி வரும். ஒரு 5ஆம் கிளாஸில் நாலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். 5ஆம் கிளாஸில் ஓரளவுக்கு நீங்கள் டைட் பண்ணலாம். 8ஆம் கிளாஸு நல்லா டைட் பண்ணலாம். ஏன்னா அதில் கூட தேரலைன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை நான் இதெல்லாம் நான் அந்த காலத்துலேயே நான் அந்த மைண்ட் செட்லேயே இருப்பேன்னா, நமக்கெல்லாம் நான்லாம் படிக்கும் போதெல்லாம் ஏபிசிடி கற்றுக்க ஆரம்பிச்சதே 3ஆம் கிளாஸில் தான். ஆங்கிலம் அறிமுகமும் 3ஆம் கிளாஸ் தான். பென்சில் வச்சு எழுத ஆரம்பிக்கிறது 3ஆம் கிளாஸில் தான். பேனா வச்சு எழுத ஆரம்பிக்கிறது 5ஆம் கிளாஸ் மேலே தான். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்கேஜிலேயே உங்களுக்கு ஏபிசிடி சொல்லித்தராங்க.
ஸ்லேட்டில் எழுத ஆரம்பிச்சு. இன்னொன்று கற்றல் செயல்திறன் மாறிட்டு வருதுங்க, ஐக்யூ மாறுதுங்க. இன்றைக்கி ஒரு செல்ஃபோன் கொடுத்தீங்கன்னா அது குழந்தைகிட்ட அது போய் யூடியூப்பை திறந்து அது வாட்டில் என்னென்ன பார்க்குது, பாஸ்வேர்டு மாற்றுது, என்னென்ன பண்ணுதுங்க. அப்போ அதெல்லாம் முடியுதில்ல. அப்போ நீங்கள் கற்றலை வந்து ஒரு இயல்பான எளிய விஷயமாக மாற்றி அந்த குழந்தைகளை தயார்படுத்தணும்ல. அது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்குதானா? நடக்கலையே. திருப்பி திருப்பி இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா சீட்டு போடுறது, இது பண்ணுறது, எனக்கு என்னென்னு போகிறது வர்றது, இப்படியே தான் இருக்கிறாங்களே தவிர டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வாத்தியாருங்க எங்கே ஒர்க் பண்ணுறது இருக்குது. சரி, இளைஞர்களையாவது உள்ளே விடுங்க, அவுட் சோர்ஸில் எடுங்க. 30,000 40,000 சம்பளத்தில் ஏராளமான இளைஞர்களை உள்ளே கொண்டு வாங்க. ஆசிரியர்களாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தகுதி இல்லைன்னா அனுப்பி விடுங்க. அவர்களுக்கு தேர்வு வைங்க. தேர்வு வச்சு தகுதியை செக் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் அடுத்தடுத்து நகர முடியும். தகுதி இருக்கிறவங்க வர போகிறாங்க. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இன்சென்டிவ் கொடுங்க. நல்லா நீ ரிசல்ட் காமிச்சின்னா அந்த அப்படின்னு கொடுங்க. இதெல்லாம் தான் கல்வி முறையை மாற்றம். அடுத்தடுத்து நீட்டுக்கான இதை சிலபஸை உள்ளே திணிங்க. என்சிஆர்டி சிலபஸ் வேண்டாம், ஏனென்றால் அவர்கள் ஆமாம் அவன் பண்ணுறான் மறுக்கலையே. நீங்கள் அதில் உங்களுடைய ஆதிக்கத்தை என்ன செலுத்த முடியும்னு பாருங்கள். என்சிஆர்டியில் முகலாய பேரரசுகள் இவர்கள்லாம் படத்தெல்லாம் நீக்கிறாங்க. அப்போ அதை எடுத்து போராடுறது அதெல்லாம் கொண்டு போங்க. இந்தியா கூட்டணி மற்றதெல்லாம் வச்சு பெரும் போராட்டம் நடத்துங்க. சட்டசபை இது பார்லிமெண்ட்டில் பேசுங்க, பண்ணுங்கள். ஆனால் இங்கே மற்ற அது ஒன்றை வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் மறுப்பேன்னா பிஎம்சி ஸ்கூலை மறுக்கிறீங்க, நவோதயா ஸ்கூலை மறுக்கிறீங்க. அதனால் இவர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சுட்டு பெரிய விஷயங்களை மறுத்துக்கிட்டு இருக்கிறதுன்றது போய்கிட்டு இருக்குது. இவரும் உங்கள் பல்வேறு உங்களுக்கு நன்றி சார்.